விக்ரமாதித்தன் முருங்க மரத்தை அடைந்து மறுபடியும் வேதாளத்தை கட்டிப்பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு வரும்போது வாமசிவன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. கலிங்க தேசத்திலே சோமாவதி நகரத்தை பிரத்யும்னன் ஆண்டு வந்தான். அந்த நகரத்தில் யக்ஞஸ்தலம் என்ற ஒரு பகுதியில் யக்ஞசோமன் வேதங்களை நன்றாக ஓதி பொருட்செல்வம் பெற்றிருந்தான். 100 நோன்பு இருந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு தேவசோமன் என்று பெயரிட்டான். 16 வயதுக்குள் அவன் தன் அறிவாலும் செயலாலும் எல்லோரையும் மனம் குளிரச் செய்தான். ஒரு நாள் திடீரென்று அவன் ஜுரத்தில் படுத்து இறந்து போனான். அந்த சமயத்திலே அந்த நகரத்தில் இருக்கும் ஒரு சுடுகாட்டில் பாசுபத துறவி ஒருவன் வசித்து வந்தான். சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி, சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி, சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி, சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி. எவ்வளவு நாள் நான் உனக்கு விரதம் இருப்பேன்? எனக்கு அருள் கிடைக்காதா? நான் வயதாகி எல்லோரையும் போல் சாக வேண்டியதுதானா? நான் என்றும் இளமையுடன் இருக்க அருள் பாலிக்க மாட்டாயா? நான் கூடுவிட்டு கூடுபாயும் சக்தியை எப்பொழுது பிரயோகிப்பது? அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா? சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி, சண்டி மாகாளி சாமுண்டி பத்ரகாளி. உன்னுடைய மன உறுதியை கண்டு மகிழ்ந்தோம். உன் காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் சொல்கிறபடி செய். துறவி இப்படி காளியிடம் வேண்டும்போது அந்த 16 வயது இளைஞனின் உடலை உறவினர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து வந்தனர். இளைஞனின் உடலை கண்டதும் பாசுபத துறவிக்கு தன் உடலை துறந்து மாய சக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென தீர்மானித்தான். ஆஹா, பிழைத்து விட்டான், பிழைத்து விட்டான். நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன். மகாசக்தி உயிரை மறுபடியும் அளித்து பாசுபத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு இவ்விடம் அனுப்பி வைத்திருக்கிறாள். நான் தனிமையை நாடி அடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், நானும் புறப்படுகிறேன். சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனத்தினராக இருந்த உறவினர்களை வீட்டிற்கு திரும்ப அனுப்பி வைத்தான் தேவசோமன். பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் துறவி வெளிக்கிளம்பினான். மகாகாளி, என்ன மகாராஜனே அப்படி பாக்குற? நான் கூடு விட்டு கூடு பாய போறேன்னு நினைச்சியா? இல்ல, அந்த துறவி கூடு விட்டு கூடு பாயறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் அழுதா, அப்புறம் ஏன் சிரிச்சு கூத்தாடினா? சொல்லு மகாராஜா, சொல்லு. தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை துறக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் அவனை பற்றி கொண்டது. அவன் அந்த சரீரத்துடன் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன். நெடுநாளைய பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் அழுதான். புதிய உடல் ஒன்றை அடையப் போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்த அதை கொண்டு இன்னும் அதிகமாக மந்திர சக்திகளை அடைய முடியும் என்று ஆனந்த கூத்தாடினான்.
வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம். வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.